குருவனம் என்ற நாட்டை வீரசேகரன் என்ற மன்னன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறான். மிக பெரிய வீரனான இவன் கடவுள் மீதும் சாஸ்திரங்கள் மீதும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தான். முனிவர்களையும் துறவிகளையும் கடவுளின் தூதுவர்கள் என்று வீரசேகரன் முழுமையாக நம்பினான். வீரசேகரனின் இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவனிடம் இருக்கும் செல்வங்களை கொள்ளையடிப்பதற்கு திருடன் ஒருவன் திட்டம் போடுகிறான். உடனே அவன் ஒரு சிவனடியாரை போல் வேடம் அணிந்து கொள்கிறான். தனது கூட்டாளிகள் 10 பேரை தனக்கு சீடர்களாக நடிக்குமாறு சொல்லிக் கொடுத்து அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறான். தனது அரண்மனைக்கு சிவனடியார் ஒருவர் தனது சீடர்களுடன் வந்திருப்பதை கேள்விப்பட்டு மன்னர் வீரசேகரன் ஓடோடி சென்று அந்த சிவனடியாரை வரவேற்கிறான். சிவனடியார் அமர்வதற்கு தனது ஆசனத்தை கொடுத்துவிட்டு அந்த சிவனடியார் முன் பயபக்தியோடு வீரசேகரன் வணங்கி நிற்கிறான். மன்னர் தன்னை முழுமையாக நம்பிவிட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த திருடன் மன்னரை பார்த்து, வீரசேகரா, நீயோ மிகப்பெரிய வீரனாக இருக்கிறாய். ஆனால் உனது படையோ எதிரிகளின் படையெடுப்பை சமாளிக்க முடியாத அளவிற்கு பலவீனமாக இருக்கிறது. இதனால் இன்னும் சில காலங்களில் எதிரிகள் மூலமாக உனது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. அந்த ஆபத்தை தடுப்பதற்காகவே சிவபெருமான் என்னை உன்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகையால் உனது படைகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை இன்று முதல் 6 மாதங்களுக்கு நீ என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். 6 மாதங்களுக்குள் உனது படையை இந்த உலகிலேயே மிகப்பெரிய படையாக நான் மாற்றி காட்டுவேன். உனக்கு சம்மதமா என்று கேட்கிறான். சிவனடியார் வேடத்தில் இருக்கும் அந்த திருடன் சொன்னதை கேட்ட மன்னர் வீரசேகரன் அந்த திருடனை பார்த்து, முனிவரே, சிவபெருமான் எனக்கிட்ட கட்டளையை நான் இந்த நொடியே ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நிமிடம் முதல் எனது படையை நிர்வகிக்கும் பொறுப்பை நான் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்று மன்னன் வீரசேகரன் பணிவுடன் சொல்கிறான். மன்னன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மூத்த அமைச்சர் ஒருவர் மன்னருடைய இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். யாரென்றே தெரியாத ஒரு துறவியை நம்பி நமது படைகளை ஒப்படைப்பது தற்கொலைக்கு சமமானது என்று அந்த அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் அமைச்சரின் எதிர்ப்பை கண்டுகொள்ளாத மன்னர் வீரசேகரன் தனது படையின் முழு பொறுப்பையும் அந்த திருடனிடம் ஒப்படைத்து விடுகிறான். பொறுப்பு தனது கைகளுக்கு வந்த அடுத்த நொடியே அந்த திருடன் வீரசேகரனின் படை தளபதியாக இருப்பவனை அடித்து விரட்டிவிட்டு தனது கூட்டாளியை அந்த பதவிக்கு கொண்டு வருகிறான். மன்னரின் படையில் இருக்கும் 100 யானைகளையும் பக்கத்து நாட்டுக்கு விற்றுவிட்டு 100 பன்றிக்குட்டிகளை வாங்கி வந்து மன்னருடைய படையில் சேர்க்கிறான். குதிரை படையில் இருக்கும் 1000 குதிரைகளையும் விற்பனை செய்துவிட்டு 1000 ஆடுகளை வாங்கி வந்து படையில் சேர்த்து விடுகிறான். இதன் மூலம் அந்த திருடனுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் தேவைக்கு அதிகமாகவே பொற்காசுகள் கிடைக்கிறது. அந்த பொற்காசுகள் அனைத்தையும் பக்கத்து நாட்டில் இந்த திருடர்கள் பாதுகாப்பாக பதுக்கி வைத்து விடுகிறார்கள். அதே சமயம் யானை படையில் யானைகளுக்கு பதில் பன்றிகள் இருப்பதையும் குதிரை படையில் குதிரைகளுக்கு பதில் ஆடுகள் இருப்பதையும் பார்த்த படை வீரன் ஒருவன் ஓடோடி சென்று மன்னர் வீரசேகரனிடம் தகவல் சொல்கிறான். உடனே மன்னர் வீரசேகரன் அந்த போலி சிவனடியாரை சந்தித்து, முனிவரே, நமது படையில் இருந்த யானைகள் பன்றிகளாக மாறி இருக்கிறது, குதிரைகள் அனைத்தும் ஆடுகளாக மாறி இருக்கிறது, எதனால் இப்படி நடந்தது என்று கேட்கிறான். உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த திருடன் மன்னரை பார்த்து, வீரசேகரா, உனது நாட்டில் இருக்கும் குடிமக்கள் அனைவரும் மிக பெரிய அளவில் பாவங்களை செய்துள்ளார்கள். அந்த பாவத்தால் தான் உனது யானைகள் பன்றிகளாகவும் உனது குதிரைகள் ஆடுகளாகவும் மாறி இருக்கிறது. ஆகையால் உனது குடிமக்களின் பாவத்தை போக்குவதற்கு நீ மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்த வேண்டும். அந்த யாகத்தில் உனது குடிமக்களிடம் இருக்கும் செல்வங்களையும் உன்னிடம் இருக்கும் செல்வங்களையும் வைத்து சிறப்பு பூஜைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே ஆடுகள் குதிரைகளாகவும் பன்றிகள் யானைகளாகவும் மாறும் என்று சொல்கிறான். இதை கேட்ட மன்னர் வீரசேகரன் உடனடியாக யாகத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள் முனிவரே என்று அவரது காலில் விழுந்து வணங்குகிறான். மன்னன் இப்பொழுதும் நம்மை முழுமையாக நம்புகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த திருடன் உடனடியாக யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறான். நாட்டு மக்கள் அனைவரும் தங்களிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் யாகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மன்னன் ஆணையிடுகிறான். ஆனால் அப்போதும் அந்த மூத்த அமைச்சர் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, கண்மூடித்தனமான பக்தி கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும். ஆகையால் யாகம் நடத்தும் திட்டத்தை கைவிட்டு விட்டு நமது யானைகளையும் குதிரைகளையும் களவாடி சென்றது யார் என்று விசாரியுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் பக்தி வெறியில் இருந்த அந்த மன்னனோ அமைச்சர் சொன்னதை கேட்காமல் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறான். தன்னிடம் இருக்கும் செல்வங்களையும் தனது நாட்டு மக்களிடம் இருக்கும் செல்வங்களையும் நடுவில் வைத்து யாகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறான்.
இந்த சூழலில் அந்த திருடன் மிகச் சரியாக திட்டமிட்டு நள்ளிரவு நேரத்தில் மொத்த செல்வங்களையும் மூட்டை கட்டி கொண்டு தனது கூட்டாளிகளுடன் பக்கத்து நாட்டுக்கு தப்பிச் சென்று விடுகிறான். மறுநாள் காலையில் யாகத்தில் வைத்திருந்த செல்வங்களையும் காணவில்லை, அந்த சிவனடியாரையும் காணவில்லை என்ற தகவல் மன்னருக்கு வருகிறது. அதற்கு பிறகே மன்னருக்கு நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்திருக்கிறோம் என்ற உண்மை புரிய வருகிறது. மொத்த செல்வத்தையும் இழந்த அந்த நாடு பஞ்சத்தின் பிடியில் சிக்கி மொத்தமாக அழிந்தும் போகிறது. இந்த கதையின் நீதி, கண்மூடித்தனமான பக்தி கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நமக்கு ஆபத்தையே ஏற்படுத்தும்.